ஒரு பாவப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க ஒரு ஆள். நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, வழியில் கிளியில் பார்க்குறாரு. அது ரொம்ப அந்த கிழிஞ்ச சட்டையும் கிழிஞ்சது ஜாக்கெட்டு இந்த பாவாடையெல்லாம் போட்டிருக்கிற பார்த்துட்டு, இவர் கல்யாணம் இல்லை, ஒண்டி கட்டை, கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. கல்யாணம் பண்ணி ஒரு மிடில் கிளாஸான வாழ்க்கைங்க, ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கார். நல்லா வயிற்றுக்கு சோறு, துணிமணிகள், இருக்கிறதுக்கு வீடு வாசல், இந்த அளவில் தான் இருக்கார். அப்போது அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இடையில் ஒரு காரில் வந்து வீட்டு பக்கத்தில் நிறுத்துட்டு காருக்கு ஊற்றுறதுக்கு தண்ணி வேணும்னு வந்து கேட்குறான். பாய்லர் கொதிச்சிருச்சுங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு. இந்த பொண்ணும் போய் கொடுக்குறாரு. ஆடவன் வேலைக்கு போயிட்டார், இந்த அம்மா தான் இருக்குது. அப்போது அந்த இவர் கொண்டு போய் தண்ணி கொண்டு இந்த பெண்ணுக்கிட்ட குடிக்கும்போது கொண்டு வந்து கொடுக்குற அப்படி கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன். குடிக்க தண்ணி கொடுத்துட்டு அங்கே உட்காந்துக்கிறாரு. 5 நிமிஷம் உட்காந்துட்டு, அப்புறங்க வீட்டில் ஒருத்தர் இல்லைங்களா, டீ காஃபியெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? உங்களுக்கு பழக்கம் இருக்கா? பழக்கம் இல்லைங்க, டீ எல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். சாயங்காலம் டீ சாப்பிடுவோங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம். அப்படிங்களா, சரி வாங்க அப்படின்னு சொல்லி பழச்சாறு எடுத்து கொடுக்குறான். ஒரு பாட்டிலில் பழச்சாறு வச்சுருக்கேன், அதை எடுத்து ஊற்றி குடிக்கிறேன். குடிங்க, நல்லா இருக்குங்க. அப்படிங்க இப்படிங்க, என்னங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்க இப்படிங்கன்னு பண்ணுறான். நம்ம கார் இருக்குதுங்க, பங்களா இருக்குதுங்க, வசதி இருக்குங்க, எனக்கு எந்த விதமான இதெல்லாம் இல்லைங்க, ஏங்க நீங்கள் வாங்கலை, அது வரையில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு இல்லைங்க நான் வரமாட்டேன், அப்படியெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லுது. ஒரு தடவை ப்ரெஷர் கொடுக்கும்போது இல்லை போய்ட்டு அடுத்த நாள் அதே மாதிரி இந்த பெண்ணு மேலே ஒரு கண்ணாகி போச்சுங்க அவனுக்கு. அடுத்த நாள் இந்த புடவை, துணிமணி, இந்த மேக்கப் செட்டு அது இதெல்லாம் கொண்டு வந்து காட்டுறான். காட்டும்போது இதெல்லாம் பார்க்காதாச்சா, பார்த்தோன்னே இந்த பொண்ணு வீட்டில் அதில் மயங்கிடுது. மயங்கிட்டு இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்கீங்க, வாங்க ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் போது அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்போ அந்த பெண்ணு இல்லை, பெண்ணை காணோம். பெண்ணை காணோம், அவளை காணாமே அப்படின்னு பார்த்தா அவன் அப்புறம் விட்டுறாரு. அப்புறம் எங்கே போகுது, என்ன பண்ணுறது, எங்கே போய் தொலைவிட்டு இருக்கிறது, வேலை வெட்டிக்கு போகிறத விட்டு போட்டு அப்படின்ட்டு விட்டுறாரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த பெண்மணியை அலங்கோலமாக பார்க்குறாரு. அலங்கோலமாக ஒரு இடத்துல நின்றுட்டு, என்னங்க பேக்கரியவே பார்த்துட்டு நிற்குது பசி அப்படின்ட்டு. அப்புறம் இந்த வழியை வரும்போது பார்க்குறாரு. என்னம்மா என்ன நின்றுருக்க அப்படின்னு ஓன்னு கட்டி பிடிச்சி அழுது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, என்னங்க மன்னிப்பு கேட்டு, இந்த மாதிரிங்க தப்பை பண்ணிட்டுனுங்க, பிடிச்சிட்டுனுங்க, செஞ்சுட்டுனுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் சரி வா, உன் புத்தி அப்படி, சரி வா வீட்டில் இரு, சந்தோஷமாக இரு, இதெல்லாம் மறந்துடு, நானும் மறந்துடுறேன், இதெல்லாம் பெருசாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகிறாருங்க. கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சோன்னே அன்னையிலேருந்து அந்த பொண்ணு வந்து சாமி ஆயிடுதுங்க. குணம் அப்படி. அன்னையிலேருந்துங்க அவரு தாங்க உலகம், அவரு தாங்க எல்லாமே நமக்கு. என்னங்க இப்படி ஒரு மனுஷன் எதையுமே சொல்லாமல் என்னை எதுவும் மிரட்டாமல் பிடிக்காமல் கூட்டி கொண்டு போய் இப்படி நான் துரோகம் பண்ண பொம்பளை, நான் இந்த துரோகத்தை மன்னிச்சுட்டு என்னை வாழ வைக்கிறாரே என் தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த அவரு கூட அப்படி வாழ்கிறாங்க 2 பேரும். என்னங்க வயசாகி போகுதுங்க, 2 பேர்த்துக்கு வயசாக போகுது. வயசாகும்போது அந்த பெண்ணு அவர் அப்படி மடியில் கடத்தி வச்சுட்டு இது பண்ண சுடு தண்ணி காய வச்சு ஒத்தனை கொடுக்குறது என்ன, இது என்ன அப்படி பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அன்பு இருக்கும்போது அவர் காலமாயிடுறாரு, இறந்துடுறாரு. அப்புறம் இந்த பெண்ணு சுடு தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது இவர் இறந்துடுறாரு. அப்படியே உட்காந்து பார்க்கல உயிர் போயிடுது. உடனே இந்த பொண்ணு என்னங்க கடவுளே தெய்வமே அப்படின்னு சொல்லி அப்படியே மேலே செஞ்சு அந்த பெண்ணு அவரோட இறந்துடுதுங்க. எப்படிங்க, ஒரு தடவை தப்பு பண்ணுறனா அதை மன்னிச்சு ஏற்றிக்கிறவன் கடவுள். அதனால தான் அவர் சத்தம் இல்லாமல் அவர் உயிர் எடுத்துட்டார், எந்த தொல்லையும் கொடுக்காம. ஒரு தடவை ஏற்றுட்டு இது பண்ணும்போது மகான் ஆயிடுறானுங்க, கடவுள் ஆயிடுறானுங்க மன்னிக்கிறவன். சரிங்களா, வச்சுட்டுங்களா, பாய், ஓகே.